வணக்கம். என் பேர் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்டுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. இங்கே என் பக்கத்தில் இருக்கிறது மிஸ்டர் உமாசங்கர் கந்தசுவாமி. அவர் அதே அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டியாக இருக்கார். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது மிஸ்டர் ஈஸ்வர் பாலசுப்ரமணியன், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் அவுட்ரீச் ஆஃப் அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட். இன்னைக்கு இந்த February 14 இங்கே டைடல் பார்க்கில் எல்லாரும் குழுமி இருக்கோம். இங்கே ஒரு 400 இளம் வயது பசங்க, ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் படிக்கக்கூடிய யங் பாய்ஸ், அவங்களுக்கு ஒரு மனமாற்றமும் ஒரு விழிப்புணர்ச்சியும் ஜெண்டர் சாம்பியனாக அவங்க மாறக்கூடிய ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்டுடைய மெயின் நோக்கம், தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவங்க எதிர்கொள்ளும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள், ஒரு ஆண் உண்மையாக எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் பெண்களுக்கு, எப்படிப்பட்ட ஒரு நட்புரிமை கொண்டாடணும் அவங்களோட, எப்படி அவங்களுக்கு ஒரு தகுதியான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு வல்லரசு நாடாக இந்தியா மாறத்துக்கு அந்த இளம் வயது பசங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனும் திங்கிங்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கிற இந்த ஈவெண்ட். இதுக்கு பேர் மாஸ் அப்படின்னு வச்சுருக்கோம், மேல் ஆலைஷிப் சினர்ஜி சம்மிட். இந்த ஒரு சம்மிட், இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒர்க் பிளேசஸில், முக்கியமாக எல்லா விதமான ஒர்க் பிளேசஸ்லையும் பெண்கள் ரொம்ப கம்மி நிலையில் இருக்காங்க, ரொம்ப கம்மி நம்பரில் இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஐ நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ChatGPT, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இது எல்லாரையும் ஒரே மாதிரி தாக்குதா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது. பெண்களை தான் ரொம்ப அதிக அளவில் அது தாக்குது. ஏன்னா பெண்களுடைய வேலை வாய்ப்பை அந்த ஏஐங்கிறது எடுத்துடுறது. இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கும்போது, இதை தவிர பெண்கள் அந்த ஒர்க் பிளேஸில் அனுபவிக்கக்கூடிய பல விதமான சேலஞ்சஸ், அதுவும் அந்த பெண்கள் அதிக அளவில் ஒர்க் பிளேஸில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இது இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறதுக்கு பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஆண்கள் மிக முக்கியமாக, ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க ஒர்க் பிளேஸில். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண் மகன்கள் எப்படி தன்னை மாற்றிக்கணும், உண்மையான ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத இளம் வயது பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னாக்க, அவங்க நிச்சயமாக ஒரு ஜெண்டர் சாம்பியனாக உண்மையான சேஃப்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் மகன்களாக அவங்க வளர்ந்து காலேஜஸில், ஸ்கூல்ஸில், சொசைட்டியில், ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே விமென் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. இதில் மிஸ்டர் சாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்சன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பால்சன் குரூப் ஆஃப் பிஸ்னஸஸ், அதோடைய நிறுவனர், ஃபவுண்டர், மேனேஜிங் டைரக்டர், அவர் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்ஸாக வந்திருக்காரு. அதை தவிர டாக்டர் ஜி வனிதா, அவங்க டிஜிபி ஆஃப் கிரைம் அகேன்ஸ்ட் விமன், அந்த ஒரு செல்லுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. பல விஷயங்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இதில் சீஃப் கெஸ்டாக இந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாய்ஸோடைய மைண்டில் ஒரு சேஞ்சை உருவாக்கி, அவங்க ட்ரூ ஜெண்டர் சாம்பியன்ஸாக இருந்து தன்னுடைய கெரியர்லேயும் நல்ல ஒரு மேம்பாட்டை அடைஞ்சு, அதே போல் பெண்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்து வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டுடைய நோக்கம். நன்றி. கிட்டத்தட்ட 400 பாய்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த பல விதமான ஆர்ட் டு ஆர்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட், போஸ்டர் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்க எல்லோரும் பங்கேற்று, அதே மாதிரி டாக் டு வின் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்லேயும் எல்லாமே இந்த ஜெண்டர்
இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றின டாபிக்ஸில் ரொம்ப அருமையாக பேசி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு நாங்கள் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து கேஷ் ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. அதே மாதிரி கிட்டத்தட்ட மோர் தென் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் ஃப்ரம் காலேஜஸ். ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப அருமையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி ஸ்கிட் அந்த மாதிரி வேரியஸ் காம்படிஷன்ஸில் பங்கேற்று ரொம்ப அருமையாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்படிங்கிற ஒரு லார்ஜர் நிறுவனத்துடைய ஒரு பங்கு இது. அவதார் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்தில் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத மிஸ்டர் உமாசங்கர் கோ-ஃபவுண்டர் அவர் சொல்வார். அவதார் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா விமனோட ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், நிறைய விமனை வந்து ஒர்க் பிளேஸில் கொண்டாடணுன்றது தான் மேடமோட ஆக்சுவல் பிரெயின் சைல்டு. அது கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 100,000 விமன், ஒரு மோர் தென் ஒரு 1 lakh விமன் ஒரு டேக் பிரேக் இன் கரியர் அவங்கள திருப்பியும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் திருப்பி கொண்டாடுறதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர எப்படி ஒர்க் பிளேஸில் அவங்களோட வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மற்ற மேல் ஆலைஸை உருப்படுத்தி அவங்க நல்லபடியாக அவங்கள பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு we are actually doing a lot of work in that area. ட்ரைனிங் பண்ணுறோம், நிறைய கான்ஃபரன்சிங் பண்ணுறோம், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த சொசைட்டியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அவதார் குரூப்பில். இப்போ வந்து இந்தியா வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த நேஷனுடைய தலைமையை எடுத்திருக்கு இந்த வருஷம் 2026. இந்த பல நாடுகள் கொண்ட இந்த ஒரு குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா தலைமை எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு இன்க்ளூஷன் அண்ட் ஒருங்கிணைப்பு பெண்களை வந்து அதிக அளவில் உள்ள கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு உண்டான அந்த ஒரு நோக்கமும் உத்வேகமும் அதிகரிச்சிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. இதில் பங்கேற்கக்கூடிய இந்த பசங்க எல்லாருமே அவங்களுடைய ஒரு எண்ணத்தை, அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனாலிட்டியை எப்படி காமிக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது இந்தியா நிச்சயமாக இந்த பிரிக்ஸ் நாடுகள்லையே இந்த விஷயத்தில் ஜெண்டர் சாம்பியன்ஸை உருவாக்கும் இந்த ஒரு சமாச்சாரத்தில் நிச்சயமாக தலைமை பொறுப்பை எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்.